வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம ராஜாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எதுவாக இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் சென்று தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஈஸ்வரிக்கெல்லாம் ரொம்பவே மனவேதனையாக இருக்குது. இவர் எப்படியாவது சரியாகிடுவாரு அப்படின்னு நினச்சோம், ஆனால் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. ரோஹிணி சொல்கிறாங்க, அம்மா, அப்பாவுக்கு எப்படிம்மா இப்படி ஆணுச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, அம்மாடி, எனக்கே தெரியலம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ மயில சொல்கிறாரு, அத்தை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி கேட்குறாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, அவருக்கு எப்படி இப்படி ஆணுச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மயில சொல்கிறாரு, அத்தை, நீங்கள் விருப்பம் இல்லாத கல்யாணத்தை ரேவதிக்கு பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ட்டு மாமா ரொம்ப கோவப்பட்டாரு. அதனால இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு நினச்சாரு. அதுக்காக தான் அவர் மயிலை காலி பண்ணிட்டு ரேவதிக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிதான் அந்த மருதுவை காலி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவர் ஆயுதத்தோட அந்த மருதுவை பார்க்க போனார். அவரை போய் பார்த்த பிறகுதான் மாமா காணாமல் போனார். அப்போ அவன்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எனக்கு தோணுது. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக்கிங் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அவன் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டான் போல, ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு. அப்போ மயிலு சொல்கிறாரு, சகல, அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமும் அவன் நமக்கு பிரச்சனை கொடுப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அவன் நமக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை கொடுக்க மாட்டான், நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, பாவம் மாமா, இது மாதிரி இப்படி ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டாரே என்னால அப்படின்ட்டு. அப்போ நம்ம மயில சொல்கிறாரு, ஆமாம் சகல, மாமாவை நினச்சி பார்த்தா எனக்கே ரொம்ப கவலையாக தான் இருக்குது. நம்ம எல்லாருமே எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அவருக்கு போய் இப்படி ஆங்கும் பொழுது எனக்கே ரொம்ப பாவமாக தான் இருக்குது அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இதுக்கு காரணம் அந்த மருதுவாக இருந்தால் நான் கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன், அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ மயிலு சொல்கிறாரு, அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க, இப்படியெல்லாம் நடந்ததுக்கு யாரு காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்படியெல்லாம் நடந்ததுக்கு நீங்களும் தான் ஒரு வகையில் காரணம். ஏன்னா மாமா எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவர் ஆரம்பத்துலேருந்தே சொன்னார், இந்த கல்யாணம் வேணாம், மருதுவை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல, அவன் ஏதோ தப்பானவன் மாதிரி தெரியறான் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே மாமா எச்சரிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் நீங்கள் கொஞ்சமாவது கேட்டிங்களா? இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணீங்க. ரேவதி கூட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னான். ஆனா இங்க கொஞ்சம் கூட ரேவதியோட பேச்சு கூட மதிக்கவே இல்லை. இந்த கல்யாணம் கட்டாயம் நடந்தே ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணீங்க. அவனை மாதிரி ஒரு ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. செஞ்ச தப்பு எல்லாமே நீங்க தான். இன்னைக்கு மாமாவுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். ஆனா இப்ப என்னடான்னா தப்பு எல்லாமே வேற ஒருத்தருடையது அப்படின்னு சொல்றீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள, என்கிட்டயே நீங்க எவ்வளவு தைரியமா பேசுறீங்க அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, பேசாம அப்படின்னா, மாமா இது வரைக்கும் யாருக்குமே துரோகம் நினைச்சதே கிடையாது. ஆனா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு பார்க்கும் பொழுது மனசுக்கு எவ்வளவு வேதனையா தெரியுமாறு அத்தை இருக்கு. நீங்க முடிவெடுக்கிறது எதுவுமே சரியே இல்லை. குடும்பத்துக்காக ஏதாவது நல்ல விதமா முடிவெடுத்தீங்களா? இதனால யாருக்கு பாதிப்பு? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி அப்படியே நிக்கிறாங்க. ரோஹிணி சொல்றாங்க, ஏமா அப்படியே நிக்கிறீங்க? பாத்தீங்களா எந்த அளவுக்கு நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு. நீங்க தேவையில்லாம இப்படி எடுத்த முடிவு தான் இவ்வளவு பிரச்சனையில நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமடைகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, அத்தை மேல இதுக்கப்புறமும் யாரும் ஒரு செகண்ட் கூட இப்படி பேசாதீங்க, அத்தைக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க வேணும்னா ரொம்ப பெரிய தியாகியா இருக்கலாம், அம்மா செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, எங்க அம்மா பண்ண தப்பு எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்னு ரேவதி பேசுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி விடுங்க,
ஏதோ நடந்தது நடந்து போச்சு, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா எல்லாரையும் பார்த்து அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, சார் வந்துட்டு கண் முழிச்சிட்டாரு, உள்ளார போனீங்கன்னா யாரும் சத்தம் போடக்கூடாது, பொறுமையா அவர்கிட்ட பேசிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு. மயிலு சொல்றாரு, அத்தை ஒரு நிமிஷம் நீங்க இருங்க, மாமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா ரேவதி அவையா தான் இருக்கும். ரேவதி நீ போய் பாரு, உனக்கு கல்யாணம் ஆகிட்டா இல்லையா அப்படிங்கிற குழப்பத்திலேயே அவர் மனசு ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கும், நீ போய் பாரு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க சரி அப்படின்னு உள்ளார போறாங்க. ரேவதி போயிட்டு நேரா அவங்க அப்பாவை பாக்குறாங்க. ராஜா ரேவதியை பார்த்து ரேவதியோட கழுத்துல தாலி இருக்கா அப்படின்னு பாக்குறாரு. ரேவதியோட கழுத்துல தாலி இல்லாதத பார்த்த பிறகுதான் அவருக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பாடா, ரேவதிக்கு கல்யாணம் ஆகலை போல அப்படின்ட்டு அவரை நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி உனக்கு கல்யாணம் ஆகலை இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாப்பா எனக்கு கல்யாணம் ஆகலைப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நீங்க பாருமா, இப்படியும் அந்த கல்யாணம் நின்று போச்சு, யாருமா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது, மாப்பிள்ளை தானே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமாப்பா உங்க மாப்பிள்ளை தான் வந்து அந்த கல்யாணத்தை கடைசி நேரத்துல நிப்பாட்டினாரு. கடைசி நேரத்துல அதிகாரிகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு அவரால் பாதிக்கப்பட்ட பெண்களையும் கூட்டிட்டு வந்துட்டு ஆதாரத்தோட அம்மா கிட்ட நிரூபிச்சிட்டாரு. அம்மாவால அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல. அந்த மருதுவை அம்மாவே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டாங்க. நீ இப்படிப்பட்ட துரோகியாடா அப்படின்னு. அதை பார்த்த பிறகுதான் எனக்கே நிம்மதியா இருந்துச்சுப்பா. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி எப்படியோ உன்னோட வாழ்க்கை வந்து காப்பாற்றப்பட்டுச்சே, எனக்கு அதுவே போதுமா. நானே ரொம்ப பயத்துல இருந்தேன், என்னாச்சோ ஏதாச்சோ என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிருச்சே, என்னால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியலையே அப்படின்னு நானே ரொம்ப மன வேதனையில இருந்தேன். எப்படியோ இந்த கல்யாணம் நின்று போச்சு. ஆனா ஒண்ணுமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என் தங்கச்சி பையன் மாதிரி ஒருத்தன் உனக்கு புருஷனா கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ஆனாலும் சரி, மறுபடியும் உங்க அம்மா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணும் பொழுது நீ என் தங்கச்சி பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கணும், சரியா? அப்பதான் நீ நல்லா இருக்க முடியும். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அப்பா நான் எப்படிப்பா வேண்டான்னு சொல்லுவேன், அப்புறம் அவரை மாதிரி ஒருத்தர் நல்லவர் வேற யாருமே இருக்க முடியாதுப்பா. அவரு என் கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டி என் வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத நான் நேரடியாவே காலையிலேருந்து பார்த்தேன். அப்படி இருக்கையில நான் எப்படிப்பா அவரை விட்டு கொடுப்பேன்? நான் கண்டிப்பா அவரை தான்ப்பா கல்யாணம் பண்ணுவேன், அதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னதும் அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சரிம்மா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அப்பா வெளியில எல்லாருமே வெயிட் பண்றாங்க உங்களை பாக்குறதுக்காக, நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரவா அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்றாரு, சரிம்மா கூட்டிட்டு வா அப்படின்னு. அப்போ எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததும் ஈஸ்வரி நிக்கிறாங்க, நம்ம ஹீரோ நிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ நேரா மாமாவை பார்த்து, மாமா இப்போ உடம்பு எப்படி மாமா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு சொல்றாரு, மாப்பிள்ள கொஞ்சம் பெயின் இருக்கு மாப்பிள்ள, ஆனா எனக்கு சரியாயிடும். அதான் நீங்க எல்லாருமே இருக்கீங்களே, எல்லாரும் சேர்ந்து என்னை காப்பாத்திட்டீங்களே, இதுக்கப்புறம் என்னை யாரு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஈஸ்வரி நேரா அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல வந்துட்டு அவரோட கையை பிடிச்சு, என்னங்க கொஞ்ச நேரத்துல இங்க எல்லாரையுமே நீங்க ரொம்ப பயமுறுத்திட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஈஸ்வரி உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏங்க இப்படி பிடிவாதம் பண்றீங்க, நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் இவ்வளவும் பண்ணேன், உங்களுக்கு ஏங்க இவ்வளோ கோவம் என் மேல, நான் ஏதோ வேற என்ன தப்பான முடிவா எடுத்தேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு சொல்றாரு, இங்க பாரு, தப்பான ஒருத்தனை கூட்டிட்டு வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தியா, அது சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ பண்ணது எல்லாமே தப்பு தான் ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல எங்க அம்மாவோட இறப்புக்கு காரணமான அந்த குடும்பத்துல உள்ளவன் கூட என் பொண்ணை அனுப்பி வைக்க மாட்டேன், அதுல எந்தவித மாற்றமும் இல்லைங்க, என் பிடிவாதத்திலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அப்படியா ஈஸ்வரி, உன் பிடிவாதத்திலேருந்து மாற மாட்டேன் அப்படின்னா நீ செஞ்ச தப்ப இப்பவே உன் பொண்ணுகிட்ட சொல்றேன், நீ வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஈஸ்வரி ஷாக் ஆகி, இங்க பாருங்க, இந்த விஷயத்தை பத்தி ரேவதிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாருமே எச்சரிச்சிருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, டாக்டர்ஸ் என்ன எச்சரிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதை நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, என்ன நடந்தாலும் சரி நான் சொல்றதுதான் இங்க நடக்கும். அப்ப ரேவதி இதையெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகி, என்னப்பா டாக்டர்ஸ் எந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, எந்த ரகசியத்தை என்கிட்ட இருந்து அம்மா மறைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, அம்மாடி இந்த விஷயத்த நான் உன்கிட்ட முன்கூட்டியே தெரியப்படுத்திருக்கணும், அப்பதான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் ஈஸ்வரியில மேல நம்பிக்கை வச்சு நான் எவ்வளோ நாளும் அமைதியா இருந்துட்டேன், நான் அமைதியா இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது. இங்க பாருமா, இது மாதிரி
ஈஸ்வரி இருக்கால்ல, அவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா தெரியுமா? உன்கிட்டேருந்து ரொம்ப பெரிய உண்மையை மறைச்சிருக்கா. அதுவும் என்ன மாதிரி உண்மை தெரியுமா? இது மாதிரி உன் வாழ்க்கையவே அவ மறைச்சிருக்கா. கடந்த 3 வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லா விஷயத்தையும் பத்தியும் உன்கிட்டேருந்து மறைச்சிருக்கா. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரேவதி. என்னப்பா சொல்றீங்க? கடந்த 3 வருஷத்துல உள்ள விஷயம் எல்லாத்தையுமே அம்மா என்கிட்டேருந்து மறைச்சிருக்காங்களா? எனக்கு ஒன்றும் புரியலப்பா. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, கடந்த 3 வருஷத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கடந்த 3 வருஷத்துல உன் தாத்தா பாட்டி கூட நீ போய் பேசியிருக்க. உன் தாத்தா பாட்டி இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துற வரைக்கும் போயிருக்காங்க. உனக்கு கல்யாணம் கூட ஆயிருக்கு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் ஆனிச்சா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, டாக்டர்ஸ் இந்த விஷயத்தை பத்தி ரேவதிக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ரேவதிக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தி தெரிய வச்சா அதுவே ரொம்ப பிரச்சனையாகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியும் நீங்க இப்படி சொல்றது நம்ம பொண்ணுக்கு நல்லது கிடையாது. தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டுங்க போதும். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, இதுக்கப்புறமும் நான் உன் பேச்சை கேட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா வந்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும். ஏன்னா இப்ப கூட நீ என் பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் அதிகப்படியான பிடிவாதத்துல இருக்கிறியோ தவிர பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு உன் மனசுக்குள்ள துளி அளவு கூட இல்லை. அப்படி இருக்கையில இதுக்கப்புறமும் நீ சொல்றத நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, இங்க வந்துட்டு நான் நினைச்ச மாதிரிதான் இனிமே நடக்கும். என் பொண்ணுக்கு நடக்க போற கல்யாணம் வந்துட்டு அவ இஷ்டப்படிதான் நடக்கணும். அவளுக்கு உண்மை எல்லாமே தெரியணும். உண்மை எல்லாமே தெரிஞ்சாதான் அவ இனிமே சந்தோஷமா இருப்பா. உன் பேச்சை கேட்டேன் அப்படின்னு வச்சுக்கேன், என் பொண்ணோட எதிர்காலம் ரொம்ப பாதிக்கப்படும். அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நீங்க தேவையில்லாத வேலை பண்றீங்க. அதுக்கு ஒரு சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ தேவையில்லாம எதுக்கு பேசுற? நீ தேவையில்லாம பேசாத. நீ ஏன் உன் புருஷன்கிட்டேருந்து விட்டு பிரிஞ்சு நீ வந்து இங்க இருக்கிற? நீ என் பொண்ணோட லைஃபுக்கு நீ அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனா அவ்வளோதான், வெளியில போடி அப்படின்னு சொன்னதும் சந்திரா ஷாக் ஆகி வெளியில வராங்க. அப்போ ஈஸ்வரியும் வெளியில வந்துட்டு நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா, அவருக்கு ஏதோ புத்தி கெட்டு போச்சு. அவர் பேசுறது எல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத. சந்திரா சொல்றாங்க, அக்கா, மாமா இப்படி பேசுவார் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் கூட என்னை பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இந்த மாதிரி வேற நடந்திருக்கா, அதனால அவர் அப்படிதான் பண்ணுவாருக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி விடு, அவர் எப்பவும் அப்படித்தானே பேசுவாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, சரிக்கா விடு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறமா ரேவதி கேட்குறாங்க, அப்பா, நீங்க எல்லாத்தையும் பேசுனதை பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. உண்மையாவே எனக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லையாப்பா. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குப்பா. அது எப்படிப்பா கட்டின புருஷனை நான் மறப்பேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, இன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அந்த மருது இருக்கான, அவனால தான் நிறைய பெண்களுக்கு விபத்து நடந்திருக்கு. அதே மாதிரி நீ ஒரு கடைக்கு போயிட்டு விசாரிக்கும் பொழுது உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதிகாரிங்க கிட்ட புகார் கொடுக்கலான்னு போகும் பொழுதுதான் இந்த மருதுவோட ஆட்கள் உன்னை வந்துட்டு விபத்துக்குள்ளாக்கியிருக்காங்க. அதனாலதான் உனக்கு வந்துட்டு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போச்சு. இருந்தும் உனக்கு ஞாபகம் வந்துரும் அப்படின்னு நினைச்சுதான் அவனுங்க அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கானுங்க. இங்க பாருமா, நீ கவலைப்படாத. இதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்துட்டு உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பார்த்துப்பாரு. அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதனால இதுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிம்மா சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இதையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. எப்படியே ரேவதிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுச்சே, இதுவே போதும் நமக்கு அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.